உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கிரேஸ் டிவி மூலமாக தெரிவிப்பதில் அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கள் கிரேஸ் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நான் நடத்தி வருகிறோம். கடந்த 8 ஆண்டுகளாக எங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இந்த தமிழ்நாடு இயேசுவுக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது எங்களுக்குள்ள ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். 38 மாவட்டத்துக்குள்ளாக கடந்து போய் சில பாஸ்டர்களை ஊழியக்காரர்களை சந்தித்து இந்த சபையில் இணைந்து செபிக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்காகன்னு சொல்லி எங்களுக்குள்ளாக ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை கடந்த நாட்களாக நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கார் ப்ரேயர் ரேலின்னு சொல்லி நாங்கள் வைத்து நாங்கள் சில மாவட்டங்களை சந்தித்து வந்தோம். இந்த நாளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அன்பு பாஸ்டர் ஐயா சாம் பாஸ்டர் ஐயா சந்திக்கும் போது ஐயா எங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், நாங்கள் இணைந்து செபிக்கணும்னு சொல்லும்போது பிற்கால அந்த சபை போதகராக அவளை நாங்கள் அணுகும்போது உண்மையாக எங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அவங்க இடத்துல கொண்டு வந்து இந்த நாளில் தோள் கொடுத்து தாங்க அவளோடு கூட இணைந்து செபிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான இந்த வாய்ப்புக்காக எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அந்த ஐயாவுக்கு அதுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது நாளில் அவங்க இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சில ஜெப குறிப்புகளை அவங்க நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் ஏனோக் அவர்களும் நானும் கொஞ்சம் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிறகு நம்மத்தில் இருக்கிற ஐயா அவர்கள் கிரேஸ் டிவி ஊழியத்துக்காக இதனுடைய வளர்ச்சிக்காக மறுபடியும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படியாக நாங்கள் அன்பாக கேட்குறோம். இப்பொழுது பாஸ்டர் சாம் அவர்கள் ஒரு சில ஜெப குறிப்புகளை நம்மளோட பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முதலாவது அன்பு கிரேஸ் டிவி அவருடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட் இங்கே இருக்கிற அன்பு ஐயாவுக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ஏனோக் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பல மாவட்டங்களை கடந்து இந்த நாட்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அவர்கள் வந்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்தியா இயேசுக்கே என்னும் ஒரு பெரிய ஒரு தலைப்பு, ஒரு பெரிய ஒரு தரிசனம். உண்மையாகவே அதை நினைத்து பார்க்கும்போது மனதிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய தரிசனத்தோடு இவர்கள் இப்படி ஒரு ஜெப யாத்திரையிலே 38 மாவட்டங்களை சந்திக்கும்படியாக வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாளிலும் விசேஷித்த வண்ணமாக அவர்கள் செய்கிற இந்த ஜெப யாத்திரைக்காக மறுபடியும் நான் வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் அவர்கள் கேட்டுக்கொண்டதுபடி கோயம்புத்தூரில் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஊழியர்களாக இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்றைய நாட்களிலே பார்ப்பீர்களானால் அநேக இடங்களில் சபைகள் இல்லை, அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டு. ஸோ சபைகள் இல்லாத இடங்களில் சபைகள் உருவாகும்படியாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, கிராமங்களில் அநேக ஜனங்கள் இயேசுவை அறியத்தக்கதாக இந்த டிவி சேனல் மூலமாக அநேக பிள்ளைகள் இயேசுவை அறியக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்ததுக்கு பிற்பாடு நாம் இணைந்து கிரேஸ் டிவிக்காக நானும் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறேன். நாம் கண்களை மூடுவோம், கொஞ்சம் ஜெபிப்போம். கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக ரட்சிப்பின் அனுபவம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லையோ அந்த அனுபவம் இந்த ராத்திரி வேளையில் அநேகர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸோ நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர் ஏனோக் அவர்கள் முதலாவது ஜெபிப்பாங்க. சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தெய்வமே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை போதவர் சொன்ன அந்த ஜப விண்ணப்பங்கள்லாம் நீ அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாவட்டங்களில்
சபை வளர்ச்சியை கட்டளையிடுவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ யெகோவா தேவன். நீ சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, இங்க இந்த கோயம்புத்தூர் பகுதியில ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வல்லமையை ஊற்றுவீராக. சபைகளுடைய ஆண்டவரே எல்லா கிராமங்களிலும் சபைகள் உருவாக்கப்படுவதாக. இங்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியர்களை பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சபைக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. உம்முடைய மகிமையினால் மூடி சூட்டிக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா, இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே அப்பா, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீ அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீரை நடத்துவீராக. முன் செல்வீராக. நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே சப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. விசேஷமாக பாஸ்டர் சாம் அவர்கள் ஆண்டவரே ஊழியத்துக்காகவும் அவர் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் அவருடைய ஊழியத்துக்குள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே இருக்கிறதான அப்பா ஆண்டவரே சப்பா, எல்லா விதமான ஆண்டவரே அப்பா தாலுக்காக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றும் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இங்கு ஆட்சி செய்கிற ஆட்சியாளருக்காகவும் ஆண்டவரே அப்பா, அரசாங்க பணி செய்கிற ஒவ்வொரு அரசாங்க பணியாளருக்காகவும் ஆண்டவரே இந்த பட்டணங்களையும் ஆண்டவரேப்பா, இந்த பகுதியும் ஆண்டவரே ஆட்சி செய்கிற ஆட்சியாளருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நடத்துவீராக. நீர் ஆட்சி செய்வீராக. நீர் ஆளுகை செய்தல்வீராக. ஆண்டவர் சித்தத்தின்படி நீ நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, ராஜ்யமும் வல்லமையும் உம்முடையது. ஆண்டவரே, நீரே தேசங்களை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, பட்டணங்களை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே, உமக்கே ஆண்டவரே சர்வ அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, நீரை நடத்துவீராக. ஆளுகை செய்தல்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் பாஸ்டர் ஐயாவோடு இணைந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக கிரேஸ் டிவி குடும்பங்களாக ஆண்டவரே ஊழியர்களாக இணைந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக ஜெபிப்பதற்கு நீ கொடுத்த அந்த வாய்ப்புக்காக, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபிக்க வருகிறோம்னு சொல்லும்போது ஆண்டவரே எங்களை மனமொந்து ஏற்றுக்கொண்டு இணைந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி, ஆண்டவரை ஊழியத்தை இணைந்து கட்டுவோன்னு சொல்லி ஐயா அவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரை ஒரு வாய்ப்பை அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக ஆலயங்கள் எங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே ஆலயங்கள் எந்த ஆலயமும் ஆண்டவரே எம்டியாக இருக்கக்கூடாதுப்பா, நிரம்பி வழியட்டும். ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கட்டிடும்படியாக நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பணி செய்கிற உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, ஆயர்மார்களுக்காக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சுவிசேஷ பணி செய்கிறவர்களுக்காக, ட்ராக்ஸ் ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக, பாடல் மூலமாக உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே வியாதிகளை சந்திக்கிற, மருத்துவமனை சந்திக்கிற, அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஊழியத்தை செய்கிற குடும்பங்களுக்காக, தனி நபர்களுக்காக, ஆண்டவரே மிஷனரி ஊழியங்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இது போதாது. ஆண்டவரே, இந்த நாட்களில் நம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவீராக. இன்னும் அநேக ஆலயங்களை எழுப்பித்தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீய சக்திகளோ ஆண்டவரை எந்த பிசாசு சக்திகளோ இதில் வராதபடி ஆண்டவர் இயேசு வேலையடித்து பாதுகாக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நீ செய்யப்போவதற்காக நன்றி. விசேஷமாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கலாம் ஆண்டவரை, திருமண தடை இருக்கலாம் ஆண்டவரே, பிஸ்னஸில் பல தோல்விகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாங்க, ஒரு வழி ஆயத்தப்படுத்தி தாங்க. ஆண்டவரை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரை அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி வாசலை திறந்து தாங்கப்பா. எத்தனையோ பேர் கடன் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, இந்த கந்து வட்டி பிரச்சனை இல்லை, எவ்வளோ குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் போவதை பார்க்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரை. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா
இப்படிப்பட்ட பிரச்சனை பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே தொழிலில் வியாபாரத்தில் ஒரு பெரிய இழப்புதலை தேவன் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி செய்கிறவர்கள் ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் மாற்றும், ஜெபத்தோடு கொடுக்கிறவர்களாய் அநேகர் ஊழியங்களை தாங்குகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் எழுப்போம். ஒன்றும் ஆண்டவரே போ இல்லது அனுப்பும் தானே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஊழியம் செய்யவும் எழுப்புங்க, இல்லை என்றால் ஊழியம் ஆண்டவரை செய்கிறவர்களை தாங்குகிற குடும்பங்களை ஆண்டவரே இந்த பகுதியில் எல்லாரும் எழுப்புங்கப்பா. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. ஒன்று ஆண்டவர் ஜெபத்தோடு காணிக்கைகளை கொடுக்கணும், இல்லை ஜெபத்தோடு ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவனே இந்த கோயம்புத்தூர் பகுதியில் தாங்க ஆண்டவர். மாவட்டத்தில் தேவன் தந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆண்டவரே கர்த்தர் எல்லா ஆலயங்களையும் பயன்படுத்துங்க, ஊழியர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இப்படி செய்ய போயிருக்கா நன்றி ஆண்டவரே. இன்றைய நாட்களில் எத்தனையோ பலவீனத்தோடு உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இந்த வியாதி ஒன்று விட்டு போகாதுன்னு சொல்லி, நீ மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி அநேக டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பரம வைத்தியராக நீங்க சொல்லுகிறீர் ஆண்டவரே, உனக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தையும் சவுக்கத்தையும் அவனை வரப்பண்ணுன்னு சொன்ன ஆண்டவர். உடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இந்த டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் பரிபூர்ண சுகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் உம்மால சுகப்படுத்த முடியும் ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதம் செய்வீராயே, நாமத்துல நீ எது கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. யோவான் 14:14 பிரகாரம் முனி நாமத்துல ஆண்டவரே இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை நீ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும். ஆமென். இப்படி செய்ய போயிருக்க நன்றி ஆண்டவரே. காவல்துறைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அரசு பணியில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அரசு தலைவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவங்க தன்னுடைய பணியை உண்மை உத்தமமாக செய்து ஆண்டவரே மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சுஷ்மா காவல்துறைக்காக செபிக்கிறோம். மருத்துவமனையில் ஆண்டவர் பணி செய்கிற செவிலியர்களுக்காக செபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே உண்மை உத்தமமாக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பணியை செய்ய உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். இப்படியாக இந்த கோயம்புத்தூர் பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை கர்த்தாவை தொழில் செய்கிறவர்களையும் பணி செய்கிறவர்கள், அரசு தொழில் ஆண்டவர் பணி செய்கிறவர்களையும் ஆண்டவரை ஆசிரியர் பணி செய்கிறவர்கள் ஆண்டவரை இப்படி ஏராளமான காரியங்களை இப்படி பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கீங்க ஆண்டவரை. அது உண்மையை உத்தமமாய் செய்து நீ நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை நீங்க மாற்றணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீ செய்ய போயிருக்க நன்றி ஆண்டவரை. ஐயாவுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரை. உறவின் மக்களுக்காக நன்றி, அவருடைய ஆலயத்தில் கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை. இன்னும் பெரிய லெவலில் நீங்க உயர்த்தும் மக்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சபையில மக்கள் இணைந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரை. அப்ப இணைந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரை. செய்ய போயிருக்க நன்றி. அப்படி ஆண்டவரை அவருடைய பிரயாணத்தில் கூட இருங்க, ஊழியத்தில் கூட இருங்க. மகா பெரிய காரியங்களை கர்த்தர் பாஸ்டர் சாமுடைய வாழ்க்கையில செய்யபடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கால்வைக்கு தேசத்தை தருவேன்னு சொன்ன ஆண்டவர், கால்வைக்கு கிராமங்களை வீடுகளை அவருக்கு சொந்தமாக்கி தாங்க ஆண்டவரை. அநேகர் ஆண்டவரை சொந்த ரட்சிகரை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை. இந்த கோயம்புத்தூர் மாவட்டமே ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே மதம் மாறுவது பெருசல்ல ஆண்டவரே, மனசு மாறி இயேசுவே தேவன் சொல்லி ஏற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளை எழுப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். செய்ப்போருக்காக நன்றி சொல்கிறோம். சகல துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கிரேஸ் குடும்பத்தின் சார்பில் உடைய பரிசுத்த நாமத்துல ஆண்டவரே இந்த கிரேஸ் ஆண்டவரே இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மிக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸோ ஒரு சில நிமிடம் நம்ம இந்த அருமையான இந்த கிரேஸ் டிவி அப்படி தரிசனங்களுக்காக, கிரேஸ் டிவிக்காக நம்ம கண்களை மூடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் விசேஷித்த வண்ணமாக ஒரு நல்ல தரிசனத்தோடு ஆண்டவரே இந்த டிவி ஆண்டவரே சேனலை எடுத்து கொண்டு வந்திருக்கிறதான அன்பு ஆண்டவரே பாஸ்டர்
பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். இவர்கள் எங்கெல்லாம் ஆண்டவரே காலடி வைக்கிறார்களோ இந்த 38 டிஸ்ட்ரிக்ஸில் ஆண்டவரே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்லெல்லாம் இவர்கள் காலடி வைக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களையும் கர்த்தர் தாமே இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தரிசனத்தின்படியே இந்தியா இயேசுவுக்கே என்று சொன்ன அந்த தரிசனத்தின்படி கர்த்தாவே இவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே இந்த டிவி சேனல் மூலமாக அநேக கிராமங்கள், அநேக பட்டணங்கள், அநேக இடங்கள் ஆண்டவரே கடந்து போய் அநேக ஜனங்களை தொடும்படியாய், அநேக ரட்சிப்பு ஆண்டவரே நடக்கும்படியாய் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய பராக்கிரமங்களையும் பலத்த கிரியைகளையும் ஆண்டவரே இந்த டிவி சேனல் மூலமாக இதை நடத்தி வருகிறதான அன்பு ஐயா மூலமாக ஆண்டவரே இதற்காய் தோள் கொடுத்து நிற்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே இந்த டிவி சேனலில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஆண்டவரே பார்ட்னர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் மனமாற இந்த ஆண்டவரே சேனலை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஐயாவுக்கு கொடுத்த அந்த தரிசனங்கள் இன்னும் ஆண்டவரே அநேக இடத்துல ஆண்டவரே அது பெருகவும் அநேகரை தொடவும் அநேக ஆண்டவரே ஜனங்கள் இந்த சேனல் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் செயல்படுவீராக. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் இன்றும் என்றும் சதா காலங்கள் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசுக்கு அதிகமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அதை பாஸ்டரோடு பகிர்ந்து நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எங்கள் கிரேஸ்டி ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததாவது நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி வந்து உட்கார்ந்து எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த பாஸ்டர் சாம் அவர்களுக்கு அதிகமாக எங்கள் கிரேஸ்டி குடும்பத்தை நன்றி சொல்கிறோம். எங்களோடு இணைந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஏனோக்குக்காக, அன்பு சகோதரர் என்னுடைய நண்பர் எவாஞ்சலிஸ்ட் பிரேம் அவர்களுக்காக அதிகமாக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. இந்த கோயம்புத்தூர் மாவட்டமானது ஒரு ஆசீர்வாதத்தின் மாவட்டமாக வரும் நாட்களில் மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கர்த்தர் உங்களை குடும்பத்து தொழிலையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் நன்றி. God bless you. Thank you. Thank you. Thank you. Thank you.